வேதங்கள் வேதங்கள்ல உள்ள படங்கள் வந்து கடல் அளவுக்கு பெருசு, அன்லிமிட்டடா இருக்கு. வேதம் அப்படின்னாலே அதுல ஏத்துக்கிற மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு. முரண்பட்டது எதுவும் இருக்கு அப்படின்னாச்சுன்னா அது ஆப்போசிட் சைட்ல தான், எதிரதான் இருக்கு. எதெல்லாம் ஏத்துக்க கொள்ளக்கூடியதோ அதெல்லாம் வேத வாக்குன்னு சொல்லப்படுது. அவன் சொல்றதை நான் என்னது கேட்கணும், அது என்ன வேத வாக்கா? கிராமங்கள்லாம் அப்படி ஒரு வழக்கு உண்டு. எப்பவுமே நகரங்களை பின்பற்றதோட கிராமத்தை பின்பற்றது எளிமையை பின்பற்ற மாதிரி. இப்போ அதை வந்து கடல் அளவுக்கு இருக்கிறத எப்படி பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தம் கொடுத்தாங்களோ அப்படி அதை கடைஞ்சு அதுல அமிர்தத்தை எடுத்து கொடுக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. ஆஹ் சிக்ஷா அமிர்த, சிக்ஷாமிர்தான்னு பேர். சிக்ஷாமிர்தத்துல அது வந்து அந்த வேதங்களுடைய ஜூஸ் தரப்பட்டது. நல்லா பசிக்குது, ஒரு மரம் நிறைய நிறைய பலாப்பழம் இருக்குன்னு வச்சு, அதெல்லாம் எப்படி திங்கிறது? உடம்பெல்லாம் வலிக்கும், கடிக்கவும் முடியாது, குறிக்கணும், நிறைய ரிஸ்க் இருக்கு. ஆனா அதை ஜூஸா தந்துட்டா படக்குன்னு குடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், பயிர் திருப்தி ஆனாலும் போயிடலாம். அது மாதிரி அவ்வளவு தேவையா அதை சுருக்கி கொண்டிருக்கிறேன்னு காரணம் என்னவோ அதை கொடுக்கிறார். படிப்படியா ஒருத்தரை வந்து கொண்டு போறத படிப்படியா கொண்டு போகணும். ஆனா படிப்படியா படிச்சுக்கிட்டே போகணும்னு வச்சுக்கலாம். அதோடைய ரிசல்ட் என்னவோ அந்த ரிசல்ட்டை வந்து ஒரு குறுகிய மார்க் மூலமா, படிப்பினை வந்து நாமத்தால கிடைச்சது, நாம சொல்ல சொல்ல படிப்படியா கிராஜுவலா நாம வந்து அப்படி வளரலாம், வளர்ச்சியை பார்க்க முடியும். இப்படி நாம சங்கீர்த்தனம் மூலமா அந்த அமிர்தத்தை வந்து நாம அனுபவிக்க மகாபிரபு வழிகாட்டுறார். இதுல வந்து என்னன்னா, பொதுவா ஒரு பாதை கடவுள் வந்து எனக்கு எந்த பாதையை காட்டுறார் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனுக்கு கேள்வி வந்துச்சு. நான் எனக்கு வந்து போர் செய்ய மனசு இல்லை, உறுதியா நான் வந்து இனி இதுல போர்ல ஈடுபட முடியாது, ஏன்னா நான் வந்தனைக்குரியவங்களை வதைக்குங்கிற மாதிரியான சூழல்ல தள்ளப்பட்டிருக்கிறேன், அது என்னால முடியாது. இருந்தாலும் ரொம்ப குழப்பத்துல இருக்கிறேன். நான் என்ன செஞ்சா நல்லது, எதை செய்யாட்டி தப்பு, இது எதுவுமே எனக்கு தெரியல, ரொம்ப குழம்பி இருக்கிறேன். அப்போ நீ எனக்கு அறிவுறுத்து அப்படின்னு அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்ற. கிருஷ்ணர் வந்து அவன் ரொம்ப நேரம் பேசுறத அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்ப அவருக்கு சிரிப்பு தான் வந்தது அவன் பேசுறத பார்த்து. பொதுவா பண்டிதர்களுடைய பேச்ச பார்த்தா அது சிரிப்பா இருக்கும். அது ஒரு மூளை கலங்கி போய் இருக்கிறவங்க பேசுற மாதிரி இருக்கும். அதனால நிறைய பேசுறவங்க பேசின பிறகு பேச்ச கேட்டு வெளியே வரவங்க பெருமையா சொல்லுவாங்க, என்னமா பேசுறாரு. அவங்களுக்கு பகவான இதயத்துல அவர் ஸ்தாபிக்கல, எனக்கு எவ்வளவு அறிவு இருக்கு அப்படிங்கறத அவர் காட்டியிருப்பார். அதனால இந்த கதை கேட்டவெல்லாம் இவரைத்தான் நினைப்பான், இவரையே நினைச்சிட்டே போவான் வீட்டு. அப்போ அடேங்கப்பா எவ்வளவு பேசுறாரு அப்படின்பாங்க. என்ன பேசுனாருன்னா, என்ன பேசுனாரா, அவர் என்னென்னமோ பேசினார் அப்படின்னா குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா குழப்பி விட்டுட்டாங்க அவங்க. இவனுக்கு முதல்ல ஒரு மனசோட தான் போயிருப்பான், அங்க போய் குழப்பமாயிரும். எங்களுக்கு ஃபீல்டு ஒர்க்ல இருந்ததுனால இந்த மாதிரி குழம்பி போனவங்க நிறைய பேரை நாங்க பார்ப்போம். அர்ஜுனன் வந்து இதுல என்னன்னா, அவ்வளவு நேரம் அவன் பேசுனதெல்லாம் பார்க்கும்போது அதோடைய அர்த்தம் வந்து அவனே கிருஷ்ணருக்கு பாடம் நடத்துன மாதிரி பேசிட்டு கடைசியில நான் எதை செஞ்சா நல்லது நீயே சொல்லு அப்படின்னா. அதாவது எல்லாருக்கும் எப்படின்னா,
விழுந்தாலும் அதை காட்டிக்க கூடாது. அந்த இமேஜ் போயிடும். நான் ஒரு ராஜா, நான் ஒரு பெரிய ஆளு, எனக்கு வந்து நான் தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டா, அதனால அவனுக்கு தெரிஞ்ச நியாயத்தை பூரா சொல்லிட்டு கடைசியில சரி நீ என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதனாலதான் கிருஷ்ணருக்கு சிரிப்பா இருந்தது. அந்த இமேஜ் வந்து என்ன பண்ணுது, எப்படி பேசுதுன்னா, எதிரும் புதிருமான வார்த்தைகளை பார்க்கலாம். இவங்க எல்லாம் என்னால மதிக்கப்பட வேண்டியவங்க, இவங்களை கொன்னுட்டு அங்க ரத்த சிந்தின பூமியில எனக்கு என்ன சுகம் கிடைக்கும்? அது ரத்த பூமியாச்சு. அந்த பூமியில இருந்து நான் என்ன சுகத்தை நான் சுகிக்க போறேன்? அதுக்கு நான் எங்கேயாவது ஓடிடுறேன், பிச்சை எடுத்துடுறேன் அப்படின்னு இது எப்படின்னா, ஒண்ணு அந்த எக்ஸ்ட்ரீம் இல்லாட்டி இந்த எக்ஸ்ட்ரீம். ஒண்ணு ராஜா இல்லாட்டி பிச்சைக்காரன். இதுதான் அந்த இமேஜுடைய குணம். நிறைய பேர் எப்படின்னா, முன்ன வந்து அப்படி சொல்லுவாங்க, வச்சா கொடுமை அடிச்சா மொட்டை அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. ஒண்ணு இந்த இந்த விளிம்பு இல்லாட்டி அந்த விளிம்பு. அதனாலதான் நமக்கு தடஸ்த சக்தி, எந்த பக்கம் அது போகும்னு சொல்ல முடியாது. அந்த தடஸ்த சக்திய அர்ஜுன் மூலமா நமக்கு பகவான் காட்டுறார். அவன் வந்துட்டு ஒண்ணு முதல்ல பேசுனது பூரா அந்த அயோக்கியங்கள்லாம் யாரு, அந்த மூஞ்செல்லாம் நான் பார்க்கணும், அவங்களையெல்லாம் நான் காலி பண்ணிடுவேன், அடுத்து நான் ஒரு தர்மவானா இருந்து ராஜசபையில பங்கேற்பேன் அப்படின்னு ஒரு நாகரிகமா பேச பார்த்த பிறகு ஒரு பணிவு அவனுக்கு வந்து அப்படி தலையை தொங்க போட்டான். எப்பவுமே பணிவு வந்து ஒரு அகங்காரம் தான். அகங்காரம் சொல்றத விட அகங்காரத்துக்கான ஒரு அலங்காரம் அது பணிவு. நம்ம பிராக்டிக்கலா அதை நிறைய பேர்த்த பார்க்கலாம். ஆஹ் சிறிரங்கத்துல பார்த்தாச்சுன்னா அடியேன் அடியேன் பாங்க, ஆனா ரொம்ப பக்தா இருப்பாங்க. ஒரு 1.5 வருஷம் அங்க இருந்ததுனால அதை சொல்றேன். இதே போலதான் எங்க பார்த்தாலும் தாசன், அடியேன், அடியார் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா பரிவு மாதிரியான ஒரு அகங்கார அலங்காரத்தை வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஆன்மீகவாதிகள்கிட்ட நிறைய பார்க்க முடியும். அவங்களுக்கு கண் வந்து வேற கதை சொல்லும், ஆனா உடம்பு வந்து அப்படி வளையும் அணங்கும், உண்டு போடும். நான் கண்ணை உத்து பார்த்தாச்சுன்னா தெரியும் அதுல வேற ஒரு கள்ளத்தனம். இதே மாதிரியான கள்ளத்தனம் அர்ஜுனன் கண்கள்ல இருந்தது. அதுதான் பகவான் பார்த்து சிரிக்கிறார். அவனுடைய அந்த பணியேற தன்மை, நான் உங்க சீடன் வழி நடத்துங்கிற மாதிரி வார்த்தை. ஆனா பேசுனது பூரா விடப்பட முடியாது, இவங்கெல்லாம் மதிக்கத்தக்கவங்க என்னெல்லாமா சொல்லி முடிச்சிட்டான். இப்படி ஹம்பிள்னஸ், அந்த பணிவு இருக்கு. பணிவுங்கிறது எப்படி இருக்கணும்னா, இந்த பிரம்ம சாட்சா்காரம் உண்டாகிட்டது. அதாவது ஆத்ம தளத்துக்கு கொஞ்சம் வந்திருந்து, ஆத்ம தளத்துல இருந்து கிருஷ்ணருக்கு தொடர்புடைய அத்தனை ஜீவர்களையும் நான் வணங்குறேன், அவங்களுடைய அவங்களுக்கு ஹிதமா நான் நடந்துக்கிறேன், என்னுடைய பார்வையோ என்னுடைய செயலோ என்னுடைய எண்ணங்களோ எதுவுமே வந்து இந்த ஜீவனுக்கு தரக்கூடாது, இந்த மாதிரி பார்த்து நடக்கிறதுல அதை காட்டணும், அதுல இருக்கணும். பொதுவா உயிர்களை கொல்லக்கூடாதுங்கிறது உயர்ந்த வார்த்தை தான். ஆனா கீதை பேசி முடிச்ச பிறகு கோடிக்கணக்கான பேரை கொண்டு முடிச்சிடுறாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, எந்த ஜீவனையும் ஒரு எறும்பை கூட நான் மிதிக்க மாட்டேன், கொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்து பார்த்தா மனதுல ஒரு முயற்சி வரும், உயர்வு வரும். அதைத்தான் பகவான் சொல்றார். எந்த ஜீவனையும் துன்புறுத்தக்கூடாது, மனசால கூட நோகடிக்க கூடாது. அதுக்காக தான் அவர் சுருக்கமா வந்து மகாபுரமும் சரி, சைதரும் சரி,
மௌனத்தை முக்கியத்துவமா கொடுக்குறாங்க. மௌனம் மகத்தானது அப்படிங்கிறாங்க. மௌனிங்கிறது தான் முனி அப்படின்னு சொல்றாங்க. மௌனத்துல கிடைக்கிற ஒரு வேகமான வளர்ச்சி பேச்சுல கிடைக்காது. பேசுறதுனாலயோ, கதை கேட்கறதுனாலயோ, கதை பேசுறதுனாலயோ அதுல எல்லாம் வளர்ச்சி வராது. அது ஒரு தற்காலிக ஏற்பாடு தான். ஆனா மௌனம் உணர்த்துற அளவுக்கு வார்த்தைகளோ எழுத்துக்களோ உணர்த்த முடியாது. அந்த அளவுக்கு அது வல்லமை கிடையாது. ஏன்னா பேசுனவன் என்ன புரிஞ்சுட்டு அதை எப்படி வெளிப்படுத்தினான்னு நமக்கு தெரியாது. கேட்கிறவன் என்ன மாதிரி எண்ணத்துல அதை கேட்டாங்கிறதும் தெரியாது. அதனால கேட்கிறவங்களுக்கு தக்க அது புரியும். அதனால தப்பு நடக்க வாய்ப்பு உண்டு. அப்போ அர்ஜுனுடைய அந்த அடி நாடின்னு சொல்ற மாதிரி அவனுடைய உள்ள கிடக்கை அது முழுக்க பகவான் புரிஞ்சுக்கிட்டு ஒரு எவ்வளவு பெரிய டேலண்டானவன் ஆனா பிச்சை எடுக்கிறேன்னு சொல்றதுக்கு காரணத்தை பார்த்தா என்னன்னா, இவங்களை கொன்னுட்டு நான் கெட்ட பேர் வாங்கினா என்னுடைய இமேஜ் என்ன ஆகிறது? அதுக்கு நான் பிச்சைக்காரனா போயிட்டா பரவாயில்ல, கொல்லணுங்கிற ஒரு சூழல் வந்துச்சு. அதை போட்டுட்டு ஒரு ராஜாவோட உயர்ந்த நிலைக்கு அவன் போயிட்டான். மன்னன்கிற அந்தஸ்துல அவன் கொல்லணும். ஆனா அதுக்கு நான் பிச்சை எடுக்க போறேன்னு சொல்லிட்டா கொல்லாம போயிட்டான். இப்போ அவங்கள விட்டு வச்சான். பெரியவங்களை அவன் மதிச்சு நடந்தான். இப்படி ஒரு பேர் அவனுக்கு கிடைக்கும். இப்படியெல்லாம் அவன் உள்ள ஒரு கள்ளத்தனத்தை வச்சுக்கிட்டு சண்டை போட முடியாது. அதுக்கு காரணம் இவங்கெல்லாம் நான் மதிக்க வேண்டியவங்க. பெரிய வார்த்தையை தூக்கி போட்டாச்சுன்னா கிறிஸ்தர் கம்முன்னு ஆயிடுவான்னு. அப்பதான் ஆத்மா எப்படிப்பட்டதுங்கிறத கிறிஸ்தர் பேச வேண்டி வரும். இதெல்லாம் உலகத்திலே நாம பார்க்கிறோம். உள்ளம் வேற, வார்த்தைகள் வேற. அப்படிதான் எல்லாரும் இருப்பாங்க. அந்த இரட்டை அர்ஜுனன் இருந்தது. பகவான் கீதையை பேசுறார். ஹரே கிருஷ்ணா.